பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் செய்தியினுடைய தலைப்பு மறைவான இயேசு, ஹிடன் ஜீசஸ். இயேசுவை எல்லாரும் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட இயேசுவை சரியான முறையில் அவர் யார் என்று அறிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். இங்கு சொல்லப்பட்ட வசனம் இயேசுவை இப்படி காட்டுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஒன்று, அவர் தச்சன். அவர் ஒரு தச்சன் தானே. இதுதான் அன்றைக்கு உலகம் அவரை அறிந்த அறிவு. பல இயேசு அன்றைக்கு இருந்ததனாலே, இயேசு என்கிற பெயரிலே பல பேர் இருந்ததனாலே இந்த இயேசுவை அடையாளம் காண நாசரேத் ஊர் இயேசு என்று சொன்னார். அதை அவர்கள் கேவலமாகவே சொன்னார்கள். நாசரேத்திலிருந்து நலமானது வருமா என்பதனாலே நாசரேத் ஊர்க்காரராகிய இயேசு என்பதை அவள் கேவலமாக சொன்னாலும் அதை இயேசு ஏற்றுக்கொண்டார். உலக இரட்சகரை ஒரு ஊருக்கு சொந்தமாக்கினார்கள். ஆனால் அதுவே இயேசு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஜீசஸ் ஆஃப் நாசரேத். இதையே பிலாத்து சிலுவையிலே எழுதினான். அருமையானவர்களே, இயேசு உலக இரட்சகர் என்பதை விட நாசரேத் ஊர்க்காரர் என்று தான் அன்றைக்கு விளங்கிக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவை இரட்சகர், தேவகுமாரன் என்று விளங்கிக் கொள்வதற்கு பதிலாக அவரை தச்சன் என்று விளங்கிக் கொண்டார்கள். தச்சன் என்று சொல்வது கூட பரவாயில்லை, ஆனால் தவறாக சொன்னார்கள். தச்சனுடைய குமாரன். தச்சனுடைய குமாரன் அல்ல, யோசேப்பினுடைய குமாரன் அல்ல. அவர் தச்சன் என்பது ஒரு விதத்தில் சரி, ஆனால் தச்சனுடைய குமாரன் என்பது சரியல்ல. அருமையானவர்களே, ஏன் இயேசுவை அன்றைக்கு சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்றால், அவர் உலகத்துக்கு வெளிப்படுவது தேவகுமாரன் என்று அவர் சொல்லித்தான் வெளிப்பட்டார். ஆனாலும் ஜனங்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளாததற்கு காரணம் வெளிப்படுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருந்தன. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட வேண்டியவர், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அழைக்கப்பட வேண்டிய அவர் இப்பொழுது மிக சாதாரணமாக தச்சனுடைய குமாரன் என்று அறிவிக்கப்பட காரணம் தச்சு பட்டறையிலே அவர் காணப்பட்டதினார். அருமையானவருடைய இயேசு பிறக்கும் பொழுது அவரை குறித்த செய்தி என்னவென்றால், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 2:10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகவே தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்ட இயேசுவை அவர் பிறந்து 30 ஆண்டுகள் ஆகியும் அவரை தச்சன் என்றே உலகம் விளங்கிக் கொண்டிருந்தது. அவரை இரட்சகர் என்று விளங்கிக் கொள்ளவில்லை. தச்சு பட்டறையிலே இயேசு பேஜை நாற்காலிகளை நுகங்களை செய்து கொண்டிருக்கும் போது இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று அறிவித்த தேவ தூதர்களுக்கு அது விளங்காது. ஏன் இவர் தச்சு பட்டறையிலேயே இருக்கிறார்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, 18 ஆண்டுகள் தச்சு பட்டறையிலே இருந்தார்.
தேவ தூதர்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். மேஜை நாற்காலி செய்வதற்கா பரலோகத்தின் தேவன் மனித அவதாரம் எடுத்து போனார்? இந்த தேவ சாயலாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கருதாம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையை சாயல் எடுத்தது இந்த தச்சுப்பட்டறையிலே காலத்தை செலவழிக்கவா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லையே, 18 ஆண்டுகள் இரட்சகர் இங்கேயே தங்கி இருக்கிறாரே. வாலிப பருவமும் கடந்து போகிறதே. தேவ தூதர்களுக்கு விளங்காத ஒன்று. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அழைக்கப்பட்ட அழைப்பு நிறைவேறுவதற்கு முன்பு நீங்கள் ஏதேனும் வித்தியாசமான சூழ்நிலையிலே நெடுங்காலம் தங்கிவிட்டீர்களா? நான் ஊழிய அழைப்பை சொல்லவில்லை. கர்த்தர் உங்களுக்கு இன்னது நடக்கும் என்று சொல்லி அவையெல்லாம் நடக்காமல் முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடத்தில் இருக்கிறீர்களா? பதறி போகாதீர்கள். தாவீதின் குமாரனாக, தேவகுமாரனாக புறப்பட்டு போக வேண்டிய இயேசு கிறிஸ்து யோசேப்பின் தச்சனுடைய குமாரனாக 1 நாள் 2 நாள் அல்ல, 18 ஆண்டுகள் இருக்க வேண்டியதாயிற்று. அவருடைய 12வது வயதிலே அவர் ஆலயத்துக்கு போகிறார். அங்கு ஒரு காட்சியை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாருத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். வேத பண்டிதர்களோடு, வேத பாரகர்களோடு, ஆசாரியர்களோடு இயேசு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு வயது 12. ஆனால் அவர் இவர்களோடு தர்க்கம் செய்வது யூத பிள்ளைகளுடைய வழக்கம். 12 வயதானால் யூத பிள்ளைகள் எல்லாம் வேதத்தை கற்று அதில் தேறி இருப்பதை காட்டுவார்கள். அப்போது அவளுக்கு ஒரு பட்டம் கொடுப்பார்கள். என்ன பட்டம் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் மகன், த சன் ஆஃப் லா. ஆகவே இயேசு 12வது வயதில் இந்த ஆலயத்தில் தர்க்கம் செய்யும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் எது? நியாயப்பிரமாணத்தின் மகன், த சன் ஆஃப் லா என்ற பட்டம். ஆனால் அவர் தனக்குள்ளே மறைவாக சுமந்து கொண்டிருக்கிற பட்டம் த சன் ஆஃப் காட், தேவகுமாரன் என்ற பட்டம் அவர் இருதயத்தின் ஆழத்திலே. தாவீதின் குமாரன், அதுவும் அவருக்கு ஒரு பட்டம். இவையெல்லாம் விளங்கவே இல்லை. சாதாரணமாய் விளங்குகிறது அவர் நியாயப்பிரமாணத்தின் மகன். தேவகுமாரன் என்றோ பிதாவினுடைய குமாரன் என்று விளங்கவே இல்லை. ஏனென்றால் தச்சுப்பட்டறை அவரை மறைத்திருக்கிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, உங்களையும் உங்களது நல் மதிப்பு, உங்களுடைய ஆற்றல், இவையெல்லாம் சற்று மறைக்கப்பட்டிருக்கிறதா? உங்களிடத்தில் இருக்கிற தாளந்துகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெளிப்பட வர முடியாதபடி ஒரு தடைக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறீர்களா? தெய்வ சித்தம், பொறுமையாயிருங்கள். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரவில்லை, உங்களுக்கு வர வேண்டிய விடுதலை வரவில்லை, உங்களுக்கு வர வேண்டிய சுகம் இன்னும் வரவில்லை. நேர் மாறான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். கடவுளை சந்தேகப்படாதீர்கள். இதிலே நீங்கள் தங்கியிருங்கள். தச்சுப்பட்டறையில் இருக்கும்போது ஆண்டவருக்கு பல சிந்தனைகள் வந்திருக்கும். இந்த மேஜையை செய்யவா நான் வந்தேன்? இந்த நாற்காலியை உருவாக்குவதாக என்னுடைய வேலை. பாவிகளை ரட்சிக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் நேர் எதிரடையான காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான பிள்ளை, இவ்விதமாக ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வந்து 18 ஆண்டுகள், 12 வயதிலிருந்து 30 வயது வரையிலும் அவர் தச்சுப்பட்டறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவ தூதர்களுக்கு விளங்கவில்லை. மேஜைகளையும் நாற்காலிகளையும் செய்து கொண்டு, கட்டைகளை செதுக்கி கொண்டு, உருவாக்கி கொண்டு,
நெற்றி வேர்வை நிலத்தில் விழ இயேசு பாடுபட்டு கொண்டே இருக்கிறார். யார் அது? இந்த கார்பெண்டர் நாசரேத். நாஸ்திரீத் ஒரு தச்சன், நல்ல தச்சன், அருமையாக வேலை செய்கிறவர். இதுதான் அருமையான வழி. அவர் 18 ஆண்டுகள் உருவான விதம், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னை யோர்தான் நதிக்கரையிலே இவர் என் நேசகுமாரன், இவர் மீது பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதா அழைப்பதற்கு முன்பு தன்னை யோசேப்பின் குமாரன் என்று அழைக்க அவர் ஒப்பு கொடுத்தார். அவரை தேவனுடைய குமாரன் என்று பகிரங்கமாய் பிதா அறிக்கை இடுவதற்கு முன்பு இவர் தச்சன் என்று உலகம் சொல்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிதாவினுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் பூரணமாக நிறைவேறுவதற்கு முன்பு நம்மை கர்த்தர் பல சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுப்பார். வருத்தம், சஞ்சலம், பாரம், தோல்வி, கஷ்டம், ஏமாற்றம், இந்த சூழ்நிலைகளை சந்திப்பதினாலே தேவன் உங்களை கைவிட்டார் என்றல்ல. தச்சுப்பட்டதிலே இயேசு விட்டதினாலே ரட்சிப்பின் பணி உனக்கு இல்லை என்றல்ல. அதற்குள்ள காலம் இன்னும் வரவில்லை. என் மகனே, தச்சுப்பட்டதில் நீ உருவாக வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். அதுபோல உங்களையும் பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் உருவாக்கி கொண்டே வருகிறார். ஒரு நாள் வரும், அப்பொழுது தேவனது பரிபூர்ணமான சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறிவிடும். ஆமென். ஆகிய சோர்ந்து போகாதபடி உங்கள் சூழ்நிலைகளிலே மன ரம்மியமாய் நீங்கள் இருங்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அவள் கூர்ந்து கவனிக்கிறார். இது தச்சன் அல்லவா? இவருக்கு இந்த பிரசங்கம் வரம் எப்படி வந்தது? பொதுவாக அவள் யாருடைய பிரசங்கத்தை தான் கேட்பார்கள்? வேத பாரகருடைய பிரசங்கத்தை. வேத பாரகர்களை போல பிரசங்கம் பண்ணாமல் இவர் அதிகாரம் உள்ளவரை போல பிரசங்கம் பண்ணுகிறாரே, அவர்களுக்கு விளங்கவில்லை. வேத பாரகர்கள் தான் பிரசங்கம் பண்ணுவார்கள், ஆனால் அவர்களை போல இவர் பிரசங்கம் பண்ணவில்லை. இவர் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன அர்த்தம்? வேத பாரகருக்கு இவர் எப்படி வித்தியாசமானார்? ஏன் இவர் வேத பாரகரை போல பிரசங்கம் பண்ணவில்லை? அதே வேதத்தை தான் இவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அருமையானவர்களே, வேத பாரகர்கள் வேதத்தை மாத்திரம்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை பிரசங்கம் பண்ணக்கூடாது. இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் கவனிக்கிறார்கள். வேதப்பாரர்கள் வேதத்தை தவிர வேறு எதையுமே சொல்லக்கூடாது. ஆனால் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க துவக்குங்கள். மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போதும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 34ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 39ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 44ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இதுவரைக்கும் அவர்கள் கேள்விப்படாத பிரசங்கம். நான் சொல்லுகிறேன் என்று தேவாலயத்திலே ஒருவரும் பிரசங்கம் பண்ண முடியாது. வேதம் சொல்வதைத்தான் வாசிக்க வேண்டும், கர்த்தர் சொல்வதைத்தான் சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடாது. அப்படியானால் இயேசு கடவுளுடைய அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார், கடவுளாகவே தன்னை காட்டுகிறார். இது அவளுக்கு விளங்கவில்லை. இப்படி பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்கிறதாவது என்று சொன்ன உடனே அறிந்திருக்க வேண்டும், இவர் தேவகுமாரன். வேதத்தையே அவர் தன்னுடையது என்று சொல்லுகிறார். பிதாவின் எழுத்துக்களுக்கு மேலாக அவர் பேசுகிறார். ஆனால் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. ஏன் மறைக்கப்பட்டது? இது தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவர் தச்சன் அல்லவா என்பதனாலே அவர்களால் தேவகுமாரனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் சரியாக தேவனை நாம் புரிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய இயேசுவை
நாம் சரியாக புரிந்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி நாம் சொல்லும்போது பொதுவாக சொல்லுவோம், இயேசு உலகத்திலேயே யாரை அழகென்று சொல்லுவோம்? இயேசுவை தான் அழகென்று சொல்லுவோம். அவரை போல அழகானவர் ஒருவரும் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி இப்படி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து 53 அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இயேசு இப்படித்தான் இருந்திருக்கிறார். இயேசுக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, பார்த்தால் இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்ற விரும்பத்தக்க ரூபம் இல்லை. இப்படித்தான் வேதம் சொல்கிறது. நாம் எப்படி பாடுகிறோம்? சுருள் சுருளான முடி, ரோஜா போன்ற கன்னம். எங்கிருந்து கற்றோம் அருமையானவர்களே? இயேசு அப்படி இல்லை. கவர்ச்சியான தோற்றத்தில் ஆண்டவராகிய இயேசு வரவில்லை. இன்னொரு முறை பார்ப்போம் என்று விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். அழகு போட்டியிலே வாலிபர் நிற்கும் போதே ஆண்டவர் நிற்க முடியாது. பரிசுத்த போட்டியிலே என் ஆண்டவர் நிற்க முடியும். விசுவாச போட்டியிலே என் ஆண்டவர் நிற்க முடியும். சரீரத்தின் அழகிலே என் ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆனால் நான் தவறாக விளங்கி கொண்டு ஆராதிக்கும் போதே சொல்லுகிறோம், பாட்டு கூட பாடுகிறோம், சுருள் சுருளான முடி உள்ளவரே உம்மை ஆராதிக்கின்றோம், பிராவை போல கண்கள் உடையவரே உம்மை ஆராதிக்கின்றோம். என் வேதம் அப்படி சொல்லவில்லை. பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி இயேசுவை புகழ வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியோம். இயேசு ஆசியா கண்டத்தில் பிறந்தவர் அப்படி சொல்ல மாட்டோம். இயேசு உலக ரட்சகர். இயேசு எந்த கண்டத்துக்கும் சொந்தமானவர் அல்ல, இந்த உலகத்துக்கு இயேசு சொந்தமானவர் அல்ல. இயேசு முழுமைக்கும் சொந்தமான ஒரே தேவன். அவர் ரட்சகராக வந்திருக்கிறார். ஆகவே இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு மறைக்கப்படுகின்றன. உலகத்துக்கு விளங்கவில்லை. இந்திய மனதுக்கு இயேசு விளங்கவில்லை. நாம் எடுத்து சொல்லவில்லை. எடுத்து சொல்கிற நமக்கும் அது புரியவில்லை அருமையானவர்களே. ஆகவே இயேசு எந்த தேசத்துக்கும் எந்த மொழிக்கும் அவர் சொந்தமானவர் அல்ல. அப்படி சொல்வது இயேசுவை மாம்சத்தின்படி அறிவதாக்கும் அருமையானவர்களே. ஆகவே இதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும் அருமையானவர்களே. இன்னொரு காரியம் அருமையா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு எப்பொழுது பிறந்திருக்க வேண்டும் என்று நாம் யோசித்து பார்த்தால் அருமையான ஒரு காலம் இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலம் மிக அருமையான காலம். எல்லா ஜனங்களும் மெசியா வருவாரா என்று அவளோடு எதிர்பார்த்த காலம் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலம். அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் யாருக்கு அடிமைப்பட்டு இருக்கவில்லை. அது அடிமைப்படாத ஒரு தேசம். அப்பொழுது இயேசு பிறந்தால் நலமாக இருந்திருக்கும். ஜனங்கள் எளிதாக இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் இயேசு பிறந்திருந்தால் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கஷ்டங்கள் அவருக்கு வந்திருக்காது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய காலத்தில் பிறந்திருந்தால் வெகு எளிதாக அவர் பிரயாணம் பண்ணி இருப்பார். லாசருவை சந்திக்க மேலும் தாமதமாகியிருக்காது. அவர் தன்னுடைய காரிலே போயிருப்பார், டெலிபோனிலே
லாசருக்கு சொல்லி இருப்பார், ஐ எம் கமிங் தேர், நான் வருகிறேன் என்று. டெலிஃபோன் டெக்னாலஜி, இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதிகமாக இருக்கிற நம்முடைய காலம், போக்குவரத்துகள் அபிவிருத்தியாயிருக்கிற நம்முடைய காலம், இதிலே பிறந்திருந்தால் சுவிசேஷ வேலை எளிதாக இருந்திருக்குமே. அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லையே. இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனைகள். ஆனால் வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின பொழுது சிறியிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்பொழுது அனுப்பினார்? பரலோகத்துக்கு சரியான ஒரு காலம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் பிறந்திருந்தால் நலமாயிருக்கும். அப்படி பிறக்காவிட்டால் நம்முடைய காலத்திலாவது அவர் பிறந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. சரியான நேரத்தில் கர்த்தராகிய இயேசு பிறந்தார் என்று. ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்தின் நேரத்தின்படி சரியான நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித உருவத்திலே வந்தார். இதிலிருந்து நமக்கு என்ன செய்தி என்றால், இந்த நாட்களில் அது நடந்தால் நலமாயிருக்குமே. இப்பொழுது இந்த வேலை கிடைத்தால் எனக்கு அது குடும்பத்துக்கு வசதியாக இருக்குமே. இந்த நாட்களில் என்னுடைய மகள் திருமணம் நடந்தால் அது வசதியாக இருக்குமே. என் அருமையான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய நேரம் அல்ல, தேவனது நேரத்திலே அது சரியாய் நடக்கும். கர்த்தர் காலத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய மனதுக்கு 1000 கணக்குகள் போடுகிறோம். இந்த சில சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவர் பிறந்திருந்தால் சொல்வது போல, இவர் ரிட்டையர்ட் ஆவதற்கு முன்பு இந்த கல்யாணம் நடந்தால் நலமாயிருக்குமே. இவைகள் எல்லாம் இப்படி ஆவதற்கு முன்பு இந்த திருமணம் நடந்தால் நலமாகி நம்முடைய கணக்கு கர்த்தர் தனது காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவே செய்வார். ஆகையினாலே இப்படி காலத்தின் நிறைவேறுதலாக பிறந்த கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோமா? தேவ சித்தத்தின்படி சரியான நேரத்தில் இயேசு பிறந்தார் என்பதை அவள் அறிந்து கொள்ள ஆதபடி அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட இயேசாக இருந்திருக்கிறார். நமக்கும் அநேக காரியத்தை கர்த்தர் செய்யும் போது நம்முடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் அவர் மறைந்திருக்கிறார். அவர் நமக்கு விளங்கவில்லை. ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன் சீக்கிரத்தில் வந்து என் கர்த்தர் இதை செய்யவில்லை? என்னுடைய திருமணம், என்னுடைய ஊழியம், என்னுடைய உத்தியோகம், எதிலுமே அவர் தாமதப்படுகிறாரையே. தாமதம் அல்ல, பரலோகத்தின் கடிகாரத்தின்படி இன்னும் அவர் வேளை வரவில்லை, அவருடைய சமயம் இன்னும் வரவில்லை. ஆகையினால் அருமையானவர்களே, நீங்கள் அவருடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருங்கள். அருமையானவர்களே, இப்பொழுது கர்த்தருடைய காரியத்தை நான் பார்க்கும் பொழுது அதிக சமயமானபடியினாலே நான் செய்தியை சுருக்கி உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தச்சுப்பட்டறைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற காட்சியை நான் திரும்ப பார்க்கிறேன். திரும்ப வாசியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 6:3. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவர் தச்சன் அல்லவா? அது போதும், நம்முடைய செய்தி அதுதான். இவர் தச்சன் அல்லவா? இயேசுவை தச்சுப்பட்டறையில் பார். பிரியமானவர்களே, இயேசுவை போல வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் உதாரணத்துக்கு எப்படி எடுக்கிறோம்? ஓ, இயேசுவை போல நான் வாழ வேண்டுமா? அப்படியா நாம் மலை பிரசங்கம் போல நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். கானான் ஊரிலே அவர் செய்த அற்புதத்தை நான் செய்ய வேண்டும். மரித்து போன பெண்ணை அவர் எழுப்பினாரே, அப்படி நானும் மரித்தோரை எழுப்ப வேண்டும். இப்படி ஆண்டவருடைய அசாதாரணமான காரியங்களை பின்பற்ற விரும்புகிறோம்.
இயேசுவை போல இரு. நான் வேத பாரகரை போல அவர் பிரசங்கம் பண்ணவில்லையே, அதுபோல நான் பிரசங்கம் பண்ணினால் நான் இயேசுவை போல இருக்கிறேன். இயேசுவை போல அற்புதம் செய்தால் நான் இயேசுவை போல இருக்கிறேன். அதற்கு முன்பு, இப்படியெல்லாம் இயேசு செய்வதற்கு முன்பு 18 ஆண்டுகள் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு வாழ்ந்தார். அதுதான் நமக்கு பாடமாக இன்றைக்கு கர்த்தர் தருகிறார். 18 ஆண்டுகள் அற்புதம் செய்யவில்லை, 18 ஆண்டுகள் வல்லமையான பிரசங்கங்களை செய்யவில்லை. அந்த 18 ஆண்டுகள் அவர் எந்த வேலையை செய்தார்? தச்சு பட்டறையிலே அவர் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருந்தார். என் பிரியமான சகோதரனே, சகோதரே, சாதாரண ஒரு வாழ்க்கையிலே இயேசு எப்படி இருந்தார் என்பதை நமக்கு பாடமாக இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. சாதாரண வாழ்க்கையில் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், பேங்கில் வேலை செய்கிறோம், பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறோம், மருத்துவமனையில் வேலை செய்கிறோம். இந்த வேலையில் நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்? இந்த வாழ்க்கையில் நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியும்? இதை காட்டுவதுதான் இப்பொழுது தேவன் தச்சு பட்டறையில் அவர் இருந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். அந்த தச்சு பட்டறை வாழ்க்கை மறைந்திருக்கிறார். The hidden life of Jesus, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை மறைந்திருக்கிறார். இயேசு தச்சு பட்டறையில் வேலை செய்வதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. நம்முடைய மிக பிரதானமான வேலை தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு மகிமையாக வாழும்படியாகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் நாம் சாதாரணமான வேலையில் இருக்கிறோம். இந்த சாதாரணமான வேலையில் இயேசு இருக்கும் பொழுது அவர் அவ்விதமாக மெல்ல மெல்ல அவர் வந்து கொண்டிருக்கிறார். யோர்தான் அதிக வருகிறார். இப்பொழுது 30வது வயதிலே யோர்தான் நதிக்கரையிலே அவர் காணப்படுகிறார். தச்சு பட்டறையை அவர் பூட்டினார். அந்த சாவியை வீட்டிலே தொங்கவிட்டார். அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். யோர்தான் நதிக்கரையில் இருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்ன காரியம் செய்தார்? இவர் மீது பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் என்ன காரியம் இதுவரைக்கும் செய்தார்? நமக்கு தெரிந்தபடி அவர் எதைத்தான் செய்தார்? தச்சு வேலை தான் செய்தார். இந்த தச்சு வேலையில் 18 ஆண்டுகள் முடிந்த பிறகு இயேசு சொல்லுகிறார், நீ தச்சு பட்டறையில் இருக்கும் பொழுதே எனக்கு பிரியமுள்ள மகனாயிருந்தார். என்னுடைய பிரதானமான வேலையை இனிதான் செய்ய போகிறாய். ரட்சிப்பின் வேலையை இனிதான் தொடங்க போகிறாய். ஆனால் அதற்கு முன்பே அவருக்கு ஒரு பட்டம், அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். உலக வேலையில் இருந்தே அவர் தேவருக்கு பிரியமாயிருக்கிறேன் என்ற அந்த நற்சான்றை பெற்றார். மருத்துவமனையிலே தாதியாக வேலை செய்யலாம், அல்லது ஏதேனும் ஒரு வேலையில் இருக்கலாம். அப்பொழுது நீ தேவனது பிள்ளையாக விளங்க முடியும். இந்த பிரசங்க மேடையில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினால்தான் தேவனுக்கு ஊழியக்காரர் என்றல்ல. உலகத்தில் உங்களுக்கு என்ன வேலையை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த வேலையிலும் நீங்கள் தேவனது பிள்ளையாக இருக்க முடியும். அங்கேயும் நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய முடியும். அருமையானவர்களே, அப்படி வேலை செய்து வந்த அவரைத்தான் எல்லாரும் கேட்க சொல்லுகிறார், இவர் நேசகுமாரன். இதுவரைக்கும் அவரை தச்சனுடைய குமாரன், இவர் ஒரு தச்சன் அல்லவா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. பிதா சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவர் மீது பிரியமாய் இருக்கிறேன் என்று. ஆகையினால் அருமையானவர்களே, காலம் ஒன்று வரும், தச்சனுடைய குமாரன் என்று சொல்லும்போது நான் தச்சன் அல்ல
என்று ஆண்டவர் போராடவில்லை. தச்சனுடைய குமாரன் இல்லை, நான் தச்சனுடைய குமாரன் அல்ல என்று ஆண்டவர் போராடவில்லை. உங்களை எப்படி உலகம் சொல்லட்டும் அருமையானவர்களே, காலம் ஒன்று வரும், அப்பொழுது நீங்கள் யார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அருமையானவர்களே, இன்றைக்கு பல விதத்திலும் விமர்சனங்கள் நடக்கலாம். இயேசுவையே விமர்சித்தார்கள் தச்சனுடைய குமாரன் என்று. ஆனாலும் காலம் ஒன்று வந்தது, அவருடைய 30வது வயதிலே பிதாவாகிய தெய்வன் யாவரும் கேட்க முடியும் வானத்தை கிழித்து அவருக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். இவர் என் நேசகுமாரன், இவர் மீது நாங்கள் பிரியமாக இருக்கிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் கொஞ்ச நாட்கள் நாம் இந்த உலகத்தில் வேறு வேறு வேலைகளை இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கலாம். சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்பது போல காணப்படலாம். இயேசு கிறிஸ்து சம்பந்தமே இல்லாத ஒரு தச்சு பட்டறையில் 1 நாள் 2 நாள் 3 நாள் அல்ல, 18 ஆண்டுகளாக இருந்தார். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த பவுல் ஊழியம் செய்ய வாஞ்சையோடு இருக்கிறார். கர்த்தர் துரோவா பட்டணத்திலே அவரை அடைத்து போட்டார். துரோவா பட்டணத்திலே அவர் தங்க வேண்டியதாயிற்று. ஆசியாவுக்கு போக வேண்டும் ஆசைப்பட்டார். அவருடைய ஆசையை கர்த்தர் தடுத்து துரோவாவினை நடுத்து நிறுத்தினார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் குறுக்கிட்டு நாம் விரும்புகிற, நாம் வாஞ்சிக்கிற அநேக காரியத்தை செய்யாதபடி தேவன் தடுத்து அவருடைய சித்தத்தின்படி எங்கேயாவது நம்மை முடக்கி போட்டிருப்பார். என் அருமையான தேவ பிள்ளையே, என் நாட்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. என்னுடைய நாட்கள் மந்தமான நாட்களால் ஓடிக்கொண்டிருக்கின்றன. தச்சு பட்டறையில் மரத்தை வெட்டும் போதும் செதுக்கும் போதும் இயேசுவினுடைய உள்ளம் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டுமே. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். கலாத்தியர் 3:13 வாசியுங்கள். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொள். இதற்காகத்தான் வந்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் எது? நித்திய மரணம். வியாதி அல்ல, வறுமை அல்ல, நம்முடைய தோல்வி அல்ல, கஷ்டம் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் சாபம் எது? நியாயப்பிரமாணத்தின் சாபம் நித்திய மரணம். அந்த நித்திய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்பொழுது மரவேறு தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வந்த நோக்கம் நிறைவேற்ற அவர் துடித்துக் கொண்டிருக்கும் பிதா அவரை தச்சு பட்டறையிலே அடைத்து போட்டார். என் பிரியமான சகோதரி சகோதரியே, அநேக உங்களுடைய இருதயத்தில் அனல் பற்றி எரிகிறது, இதை செய்ய வேண்டும் என்று. வழியோ இன்னும் திறக்கப்படவில்லை. There is fire in your heart, but the door is not open. என்ன செய்வது? காத்திருங்கள். தச்சு பட்டறையிலே என்னை பிதா கொண்டு வந்திருக்கிறாரே. ஆமாம், 18 ஆண்டுகள் அந்த தச்சு பட்டறையிலே தேவன் தங்கியிருக்கிறார். நமக்கும் கர்த்தர் பலவிதமான சூழ்நிலைகளிலே அடைத்து போடலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே, என்னாலே விடுதலையோடு இதை செய்ய முடியவில்லையே, என்னாலே விடுதலையோடு ஜெபம் பண்ண முடியவில்லையே, என்னாலே விடுதலையோடு கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி இந்த வேலையில் சிக்கிக் கொண்டேனே. என் அருமையான தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தது. நீங்கள் இந்த சூழ்நிலையை கடந்துதான் போக வேண்டும். ஆகவே இயேசு நமக்கு உதாரணமாக
என்னை போல நீங்கள் வாழ முடியும் என்பதை மலைப்பிரசங்கம் செய்யும் போது அல்ல, தச்சு பட்டறையில் இருக்கும் போதே தேவன் ஒரு செய்தியை தருகிறார், நீங்கள் என்னை போல வாழ முடியும் என்று. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு கர்த்தர் ஒரு உதாரணமாய் நமக்கு திகழ்ந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு தச்சு பட்டறை அமைந்தது போல உங்களுக்கும் சில சூழ்நிலைகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், சோர்வடைய செய்யும் சூழ்நிலைகள், புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், மற்றவர்கள் தவறாக விளங்கிக் கொள்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை பொறுமையோடு நீங்கள் சகியுங்கள் அருமையானவர்களே. இப்போது அந்த தச்சு பட்டறையில் போய் சில காரியத்தை பார்த்து இந்த செய்தியை நாம் முடிப்போம். தச்சு பட்டறைக்கு ஒரு மனிதன் வருகிறான். இயேசு அங்கு இவைகளை செய்து கொண்டிருக்கிறார். மரங்களை வெட்டியும் திருத்தியும் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் வருகிறார். ஜீசஸ் நீர் செய்து கொடுத்தது சரியல்ல. இது எனக்கு சரியாக இல்லை. இந்த மேஜை நீ சரியாக செய்யவில்லை. இந்த நுகத்தை நீர் சரியாக செய்யவில்லை. இது எனக்கு வேண்டாம். ஏன் எனக்கு சரியாக இது செய்து கொடுக்கவில்லை? இதை தச்சு பட்டறையில் அவர் பழகினார். அவர் எந்த விதத்திலும் குறைவாக ஒன்றை செய்யவே இல்லை. அவர் நேர்த்தியாக, சரியாக, அருமையாக அதை செய்தார். ஆனால் வந்தவர்கள் குற்றம் சொல்லுகிறார்கள், இது சரியாக செய்யவில்லை. என் அருமையான சகோதரி சகோதரியே, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எளிதாக வருகின்றன. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை என்றார். நீர் என்னை சரியாக நடத்தவில்லை. நீர் எனக்கு சரியாக கொடுக்கவில்லை. பிதாவை நோக்கி மூத்த குமாரர் சொல்லுகிறார், எனக்கு சரியாக நீ நடத்தவில்லை, எனக்கு சரியாக இது நீ தரவில்லை என்று சொல்லுகிறார். தச்சு பட்டறையிலே சொல்லுகிறார், எனக்கு இந்த மேஜையை நீ சரியாக செய்யவில்லை, இந்த நுகத்தை நீர் எனக்கு சரியாக செய்யவில்லை. ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லாதபடி தச்சு பட்டறையிலே அமைதியாக இருக்கிறார். உடனே வேறு ஒன்றை எடுத்துக் கொடுக்கவில்லை, வேறு எந்த தர்க்கமும் செய்யவில்லை. ஆண்டவர் அவரையே பார்த்து நின்றிருப்பார். அதுபோல எத்தனை தடவை சொல்கிறோம் அருமையானவர்கள், எனக்கு நீ சரியான வேலையை தரவில்லை. திருமணமாகி ஒரு 10 ஆண்டு கழித்து சொல்கிறோம், எனக்கு நீ சரியான மனைவியை தரவில்லை. சாப்பிடும்போது சரியான மனைவியாக இருந்ததா? இப்போது திடீர் என்று சொல்கிறோம், இஸ் நாட் a good wife to me. அதுபோல ஆண்டவரே, 15 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தந்த புருஷனை இப்போது நான் எனக்கு சரியான புருஷனாய் காணவில்லை. வாங்கி கொண்டு போன மேஜை இப்போது எனக்கு சரியாக இல்லை. குற்றம் சொல்லுகிறோம். தச்சு பட்டறையிலே குற்றம் சொல்லுகிறோம், இந்த மேஜை எனக்கு சரியில்லை. ஆண்டவரே, நீ எனக்கு தந்தது சரியில்லை. சொல்லாதீர்கள் அருமையானவர்களே. ஆண்டவர் தந்தது எல்லாத்தையும் கர்த்தர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்புங்கள். என்னுடைய பிள்ளைகள்
கர்த்தரால் எனக்கு தரப்பட்ட அருமையான ஈவுகள் என்பதை விசுவாசிகள். அருமையானவர்களே, இந்த வேலை தேவன் தந்தது, சந்தோஷமாயிருங்கள். தச்சு பட்டறையில் இந்த போராட்டத்தில் ஆண்டவர் வெற்றி பெற்றார், அமைதியாயிருந்தார். ஆனாலும் அவரிடத்தில் போய் இது சரியில்லை என்று சொன்னார்கள். அடுத்ததாக ஒருவன் வருகிறான். தச்சு பட்டறை இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவே, இதனுடைய விலை மிக அதிகம். இப்போது ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், எனக்கு மிக அதிகமான வேலையை தந்துவிட்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற சோதனை மிக அதிகம், நீர் எனக்கு தருகிற கஷ்டங்கள் மிக அதிகம். தச்சுப்பட்டறையிலே சொல்லுகிற குற்றச்சாட்டு, இதனுடைய விலை மிக அதிகம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம். அப்பொழுது காயீன் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஆம், இன்றைக்கு இந்த வாழ்க்கை என்னாலே சகிக்க முடியாது. என் பிரச்சனையை என்னாலே சகிக்க முடியவில்லை. என்னுடைய பாரம் மிக அதிகம். என் அருமையான தெய்வ பிள்ளையே, தச்சுப்பட்டறையிலே ஆண்டவர் இதை பழகினார். திடீரென்று ஒருவர் வந்து சொல்கிறார், இந்த விலை மிக அதிகம், என்னாலே இவ்வளவு விலை கொடுக்க முடியாது. நீதி உள்ள கர்த்தர் செய்து கொடுத்ததற்கு விலை அதிகம் என்று போராடி இருப்பார்கள். அதை அவர் பழகினதுனால இன்றைக்கு கர்த்தரை பார்த்து, நீர் என்னை அதிகமாய் சோதிக்கிறேன், நீர் என்னை அதிகமாய் புடமிடுகிறேன், எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை மிக அதிகம், இப்படி போராடுகிறோம். இதை ஆண்டவர் சகித்து கொள்ள பழகினார் தச்சுப்பட்டறையில். அடுத்தது மூன்றாவதாக ஒருவன் வந்து சொல்லுகிறான், நான் வாங்கி கொண்டு போன இந்த நுகம் எனக்கு வேண்டாம், ஐ ரிட்டர்ன் இட், இதை நான் திரும்ப கொடுக்கிறேன், இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, எத்தனை முறை அழைப்பை அசட்டை பண்ணினோம், எத்தனை முறை கர்த்தர் நமக்கு தந்த தாளந்தை பயன்படுத்தாமல் திரும்ப கொண்டு வந்து, என் ஆண்டவரே, என்னாலே பாட முடியாது, என் பிரியமான சகோதரனே, கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்தை நீ பயன்படுத்தினாயா அல்லது வேண்டாம் என்று திரும்ப கொடுக்கிறாயா? மௌனமா பாட தெரிந்த நீ மௌனமாக இருந்தால், பேச தெரிந்த நீ மௌனமாக இருந்தால், அதை நீ தள்ளுகிறாய் அல்லவா? அது வேண்டாம் என்று தான் நீ தள்ளுகிறாய். 2 தீமோத்தேயு 4:10 வாசியுங்கள். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து, ஆம் பிரியமானவர்களே, அநேகர் அழைப்பை விட்டு விட்டீர்கள் அல்லவா? கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைத்தீர்களே, ஆரம்ப நாட்களில் எவ்வளவு உற்சாகமாக இருந்தீர்கள், இன்றைக்கு எவ்வளவாய் சோர்ந்து உங்கள் காரியத்தை நீங்கள் விட்டு விட்டீர்களே. தேமா இந்த பிரபஞ்சத்து மீது வாஞ்சை வைத்து ஊழியத்தை வேண்டாம் என்று பவுலுக்கு சொல்லி போய்விட்டான். அழைப்பை கையில் கொடுத்து போய்விட்டான். நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் உபவாசிக்க மாட்டேன், இனி நான் சபைக்கு வரமாட்டேன், இனி கர்த்தருக்காக ஓட மாட்டேன், கிராம ஊழியம் வரமாட்டேன். என் அருமையான தேவ பிள்ளையை, தேமா வேண்டாம் என்று வைத்து விட்டு போனான். தச்சு பட்டறையிலே வாங்கினதை திரும்ப கொடுத்து இது வேண்டாம் என்று சொல்லி போகிற அந்த வாலிபனை போல் இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் வேண்டாம் என்று அவன் வைத்து விட்டு போன பொருளை பார்க்கிறார். இது அவனுக்கு வேண்டாமா? நான் கொடுத்த நுகம் எளிது, நான் செய்த நுகம் அருமையானது, அதை வேண்டாம் என்று வைத்து விட்டு போகிறானே. தச்சு பட்டறையிலே இதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இன்னொருவன் வருகிறான், இயேசுவே, தச்சரே, நீர் செய்து கொடுத்த இது மிக அருமையாக இருக்கிறது, ஆனால் நாளைக்கு பணம் தருவேன், இன்றைக்கு பணம் தர முடியாது. மிக அருமையான கருத்து, நல்ல பிரசங்கம், நீ வந்த நோக்கம் அருமையானது,
நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட மாட்டேன், நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன். காலம் தாழ்த்துகிற என் சகோதரனே, தச்சுப்பட்டறையில் போய் நான் நாளைக்கு தருவேன் என்று சொன்னது போல நீ இன்றைக்கு வந்து நான் நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன் என்று ஒரு பெண் ஒரு கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாள். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு பதிலாக அவருடைய வேத புத்தகத்தை திறந்து முதல் பக்கத்தில் எழுதுகிறார், நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன் மார்கரெட் என்று கையெழுத்து போட்டாள். வேகமாக வண்டியிலே ஏறி போனாள். சாலையிலே எதிரே வந்த ஒரு வாகனம் அவள் மீது மோதி அவள் கீழே விழுந்து மரித்தாள். ஓடி போய் அவளை தூக்கி எடுக்கும்போது அவள் கரத்தில் இருந்த வேத புத்தகத்தின் முதல் பக்கம் சொல்லுகிறது, நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன். இன்றைக்கு மரித்து போனாள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நாளைக்கல்ல, தச்சுப்பட்டறையில் வந்து நாளைக்கு பணம் கொடுத்து வாங்கிக் கொள்வேன். வாங்க வேண்டிய நாள் இன்று, ரட்சிப்பை பெற வேண்டிய நாள் இன்று. அருமையானவர்களே, இன்னொருவர் வருகிறான். இயேசுவே, உடைத்து போட்ட கலப்பையை எனக்கு தந்து விட்டீரே. இந்த கலப்பை 4 மாதங்களுக்கு முன்பு வாங்கினேன், உடைந்து போயிருக்கிறது. நீர் உடைத்து போட்டது எனக்கு தந்தீரே. உடைத்தது கர்த்தர் அல்ல, இவன் உடைத்தான். அஜாக்கிரதையாக அவன் உடைத்தான். ஆனால் கர்த்தர் மீது குற்றம் சொல்லி, நீர் உடைத்து போட்ட கலப்பை எனக்கு தந்தீரே. யார் இப்படி சொன்னது? நகோமி. ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 20 வசனம் வாசி. ரூத் 1 அதிகாரம் 20 வசனம் வாசிக்க முடியவில்லையா உங்களால? அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் செய்யவில்லை, நகோமி தன் வாழ்க்கையை கசப்பாக்கினாள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையின் இன்றைக்குள்ள வருத்தத்துக்கு கர்த்தர் காரணம் அல்ல, நீயே உன் வாழ்க்கையை வருத்தமாக மாற்றினாய். என் வாழ்க்கையை கர்த்தர் சஞ்சல பள்ளத்தாக்க மாற்றினார், என் வாழ்க்கையை கர்த்தர் கண்ணீரின் பள்ளத்தாக்க மாற்றினார். அப்படி சொல்லாதீர்கள். கர்த்தர் கண்ணீரின் பள்ளத்தாக்க மாற்றவில்லை. கர்த்தர் சஞ்சல புத்தகமாக உன் வாழ்க்கையை எழுதவில்லை. நகோமி சொல்கிறாள், என் வாழ்க்கையை சர்வ வல்லவர் கிளேசமாக்கி போட்டார். நீர் இந்த கலப்பையை உடைத்து எனக்கு தந்தே. அல்ல அல்ல, கர்த்தர் நேர்த்தியாய் கொடுத்தார். நகோமியுடைய வாழ்க்கையை கர்த்தர் அருமையாக வைத்திருந்தார். அவள் தான் மோவாக போய் நஷ்டமாக்கினாள். ஆனால் கர்த்தரை குற்றப்படுத்துகிறார். தச்சுப்பட்டறையில் இத்தனை குற்றச்சாட்டுகளை என் தேவன் சந்தித்தார். இவை எல்லாம் வேதத்தில் எழுதப்படாவிட்டாலும் வேதத்துக்கு ஒத்து என் கற்பனை ஓடுகிறது அந்த தச்சுப்பட்டறையை நோக்கி. அவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயித்தார். The carpentry shop was a battlefield for my Lord. என் தேவனுக்கு அந்த தச்சுப்பட்டறை ஒரு போர்க்களமாக இருந்தது. அங்கு அவர் ஜெயித்தார். அங்கு ஜெயித்து இப்போது வந்து நிற்கிறார். இப்போது சொல்லப்படுகிறது, இவர் என் நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாயிருக்கிறேன். தச்சுப்பட்டறையிலே அவருக்கு விரோதமாக பேசினவர்கள் வந்து பார்க்கிறார்கள், இவர் தேவகுமாரன். ஏன் அங்கு வந்தார்கள்? தச்சுப்பட்டறைக்கு போனார்கள். அது அடைபட்டு போயிற்று, அது பூட்டியாயிற்று. இனி அங்கே இயேசு போக மாட்டார். இனி அவர் கர்த்தருடைய வேலையை செய்ய போகிறார், பிதாவின் வேலையை செய்ய போகிறார். அப்பொழுதுதான் அறிந்தார்கள், நமக்கு இவை எல்லாவற்றையும் செய்து கொடுத்தது தச்சனுடைய மகன் அல்ல. யார் செய்து கொடுத்தது? தேவகுமாரன். சிஎம்சி மருத்துவமனையில் வேலை செய்கிற நர்ஸ் இந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்தது, உன்னை இங்கு வைத்தது தேவகுமாரன். தேவகுமாரன் இந்த இடத்திலே உன்னை வைத்திருக்கிறார். மருத்துவமனையின் அந்த காரிடோரில் நடந்து போகும்போது
இந்த ஆஸ்பத்திரியில் இவ்வளவு குறைவான சம்பளத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீ சொல்லாதே. உன்னை இங்கு வைத்தது தேவகுமாரன். நீதிமன்றத்தின் படிக்கட்டு வழியாக நடந்து போகிறவர்களே, உங்களை ஒரு வக்கீலாக வைத்தது கர்த்தர். தேவகுமாரன் உன்னை இங்கு வைத்திருக்கிறார். இந்த பள்ளிக்கூடத்தில் நான் வேலை செய்கிறேனே, இதைவிட வேறு வேலைக்கு போய் அல்ல அல்ல. என் அருமையான மகளே, மகனே, இந்த பள்ளிக்கூடத்தில் உன்னை வைத்தது தேவகுமாரன். தச்சு பட்டறையில் இயேசுவை வைத்த தேவன் உன்னை பல்வேறு இடங்களில் வைத்திருக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்தில் அது உனக்கு பிடிக்காத தச்சு பட்டறையாக இருக்கலாம், உன்னை குற்றம் சொல்கிற தச்சு பட்டறையாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை நேர்த்தியாய் கர்த்தரை போல தச்சு பட்டறையிலே தச்சு வேலையை செய்து முடிக்கும் போது தேவன் சொல்லுவார், தாவீதின் குமாரனே, அவரை அழைத்தது உன்னையும் தேவனது பிள்ளையே என்று உலகம் சொல்லும். உன்னை கர்த்தர் வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். இன்றைக்கு நீ இருக்கிற சூழ்நிலை உருவாக்கப்படும் இடம். தச்சு பட்டறையில் இயேசு உருவாகி தச்சனுடைய மகன் என்று பரிகாசமாய் சொல்லப்பட்டு தேவகுமாரன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது போல இன்றைக்கு சங்கடம், வேதனை, கண்ணீர் இந்த இடத்தில் உருவாகி நாளை நீ கர்த்தருடைய பிள்ளையாக நீ மலரப் போகிறாய். தேவனுடைய கரத்தில் நீ பத்திரமாக இருக்கிறாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு வித்தியாசமான வகையிலே கர்த்தாவே அந்த தச்சு பட்டறையின் சூழ்நிலையிலே எங்களோடு தெளிவாக பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எத்தனையோ வகையிலே நாங்கள் இருக்கிற சூழ்நிலைமையிலே மன வருத்தங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு என்று சோர்ந்து போகிற அந்த நிலைமையிலே கர்த்தர் தான் எங்களை அனுமதித்திருக்கிறார் என்று எங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தின கிருபைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அந்த தேவ குமாரன் கர்த்தாவே தச்சு பட்டறையிலே எத்தனையோ அனுபவங்களை பெற்றுக்கொண்டது போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான வகையிலே கர்த்தர் அனுமதித்திருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவ குமாரனுக்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலைமைகள் கர்த்தாவே எங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டு கர்த்தாவை பொன்னாக விளங்குகிற அந்த நாளுக்காக கர்த்தாவே நாங்கள் காத்திருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களுடைய சோதனைகளிலே, எங்கள் பிரச்சனைகளிலே கர்த்தாவே, எங்களுடைய சோர்வுகளிலே நாங்கள் நின்று பிடிக்கும்படியாய் உமது பாதப்படியை பற்றி அதன் மூலமாக கர்த்தாவே உமது கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை இதில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறபடி எங்களை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கொடுத்த போதகரை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர பலனை கொடுத்து கர்த்தர் தாமே நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே, பெற்றுக்கொண்ட இந்த வேத வசனங்களை கடைசி மட்டும் எங்களுக்குள் வைத்து நாங்கள் கடைபிடித்து நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் செபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.